சங்கையுடன் சமைத்த சாதிசை கலை கோயில் சங்கையுடன் சமைத்த சாதிசை கலை கோயில் பொங்கொழி சிந்து மொழி புங்கை நகரினிலே ஆளனவே ஓங்கி அருகனவே ரோடி பாலகரோடு பலகலை ஞானமோடு மேலதாம் அறிவியலும் மேன்மைகள் நெறிபலவும் சாலவேக துயர தாளைத்திடும் நற்கழகம் சாலவேக துயர தாளைத்திடும் நற்கழகம் பொங்கொழி சிந்து மொழி புங்கை நகரினிலே தாயனவே அமைந்த தன்னழியாரதிவர் மேயனல் முன்னவர் மிகுசிரஹாசிரியன் கோயினல் அன்புடனே தூயனல் விழிதனிலே செய்கலாம் நாம் நடக்க செய்திடுவார் நிதமே செய்கலாம் நாம் நடக்க செய்திடுவார் நிதமே பொங்கொழி சிந்து மொழி புங்கை நகரினிலே வாழிய எங்களது மகளிர் வித்யாலயமே ஆழிய நாரிவோம் ஆற்றல் மிக வலித்தேன் ஊழியவித்தார் உயர்நதி இளமது எழிசை போலொழிந்தேன் ஓங்குக சந்ததமே எழிசை போலொழிந்தேன் ஓங்குக சந்ததமே பொங்கொழி சிந்து மொழி புங்கை நகரினிலே பொழிந்திடும் சுப்பிரமணிய மகளிர் வித்யாலயம் பொழிந்திடும் சுப்பிரமணிய மகளிர் வித்யாலயம் பொழிந்திடும் சுப்பிரமணிய மகளிர் வித்யாலயம். அடுத்த நிகழ்வாக விழிப்புணர்வு செய்யப்பட்ட அவர்களுடைய நாடாளுமன்ற திறந்து வைக்கப்படும். இந்நாடாளுமன்ற திரு கணவன் பிள்ளை தலைமையிலும் பொருளாளர் குமுடியில் மக்களுடைய பிரான்ஸ் அவர்களால் இந்நாடானது வெட்டி இக்கடிதமானது திறந்து வைக்கப்படும்.
புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு தொகுதி கட்டிட விழாவிலே முதலாவதாக மங்கள விளக்கேற்று நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இங்கே இன்று பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எமது தீவக கல்வி பணிப்பாளர் திருஞான சம்பந்த பிள்ளை ஞானசந்திரன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கௌரவ விருந்தினர்கள் வரிசையிலே வருகை தந்திருக்கின்ற வட இலங்கை சர்வோதய அறங்காவலர் செல்வி பொன்னம்பலம் ஜமுனாதேவி அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு ஜமுனாதேவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பொருளாளர் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் திரு கணபதி பிள்ளை கண்மணியம் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறார். மாணவர்கள் சார்பில் ஒரு விடையை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மங்கள விளக்கேற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இறைவணக்கம். தாயினும் நல்ல தலைவர் என்றடியால் தம்மடி போதிசை பால்கள் வாயினும் மனதும் மருவி நின்றகலால் மாண்பினர் காண்பன விட நோ
கவிஷாலினி பாஸ்கரன் அவர்களின் தந்தையார் தற்போது காலமாகிவிட்டார் என்ற துயரச் செய்தி எங்களுக்கு கிடைத்துள்ளது. எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிட அகவணத்துடன் அவரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போமாகும். நன்றி. அடுத்ததாக வரவேற்புரையினை எமது ஆசிரியர் திரு பாவன் அமோகரன் அவர்களை நிகழ்த்துமாறு அன்போடு. அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிந்து கொண்டு மீள் புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு தொகுதி கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு ஞானசுந்தர பிள்ளை ஞானசுந்தரன் வலயக்கலை பணிப்பாளர் தீப வலய ஐயா அவர்களையும் மற்றும் கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கும் செல்வி பொன்னமலர் யமுனாதேவி அறங்காவலர் வட இலங்கை சர்வோதயம் அவர்களையும் மற்றும் திரு கணவதிப்பள்ளி பரமலிங்கம் பொருளாளர் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் மற்றும் திரு கிறிஸ்டி ஜூராஜ் சார் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மற்றும் இந்நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நல விரும்பிகள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து பாடசாலை முதல்வர் தலைமை உரை இடம்பெறும். வரவேற்பு நடனம். வண்ண வண்ண கோலம் சீட்டி வரவே
வரவேற்பு நடனத்தை நிகழ்த்தி சென்ற தரம் 11 மாணவிகளுக்கும் இதனை நெறிப்படுத்திய நடன ஆசிரியை திருமதி நிரஞ்சனி சசிகலா அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய தினம் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்சினால் மீள் புனரமைப்பு செய்யப்பட்ட 120 தர 25 அடி கட்டிடத்தின் திறப்பு விழாவிலே நாம் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வருடத்தில் நாங்கள் மிகவும் அல்லல்பட்டு சரியான இருட்டான வகுப்பறை, அதே நேரத்தில் மழை ஒழுக்குகள், நிலங்கள், கதிரைகள் மீசைகள் வைத்து இல்லாத குண்டும் குழியுமான நிலையிலே இந்த வகுப்பறை காணப்பட்டது. அந்த நேரத்திலே வருகை தந்திருந்த பிரான்ஸ் ஒன்றிய தலைவரும் பொருளாளரும் இங்கே வருகை தந்து எங்களை சந்திக்க செல்ல வந்திருந்தார்கள். அப்பொழுது உங்கள் தேவைகள் என்னென்று கேட்டபோது எங்கள் மாணவர்களே எங்களுக்கு இந்த வகுப்பறை ஒழுக்காக காணப்படுகிறது, இதனை திருத்தி தருவீர்களா என கேட்டபோது உடனடியாகவே அதனை நாங்கள் கருத்தில் கொண்டு சம்மதம் தெரிவித்துவிட்டு இன்று இந்த நிலையிலே நாங்கள் மிகவும் அழகிய கட்டிடத்திலே இன்று நாங்கள் வீட்டிருப்பதற்கு காரணமானவர்கள் இந்த புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் என்பதனை நாம் நடத்தலாகாது. அந்த வகையிலே எமது பாடசாலை சமூகத்தின் சார்பிலே நாங்கள் மிகுந்த நன்றி கடந்தவர்களாக இருக்கின்றோம். தொண்ணூற்றி 9வது ஆண்டிலே இப்பாடசாலை காலடியில் பதித்து நடந்து கொண்டிருக்கின்றது. வருகிற வருடம் ஆவணி மாதம் 100ஆண்டு விழாவினை காண இருக்கின்ற என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியையும் இந்நேரத்தில் கூறி நிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே இது மட்டுமல்ல, கட்டட புனரமைப்பு மட்டுமல்ல, இந்த மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் ஒன்றியத்தினால் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு நான் இப்பாடசாலைக்கு வர முன்பே ஒரு போட்டோ காப்பி இயந்திரம் வழங்கப்பட்டிருந்தது. அது பாவனையில் தொடர்ந்து பாவனையில் இருந்தபோது அது பழுதாகிய போதும் கடந்த வருடம் அதற்காக 1 லட்சம் ரூபாய் நிதியினை செலவழித்து தாங்களே அதை கொழும்பு கொண்டு சென்று திருத்தி எங்களுக்கு மீள ஒப்படைத்து தற்பொழுது அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பும் அலுமாரிகள் போன்ற பலவற்றை இந்த பாடசாலைகளுக்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மக்கள் ஒன்றியத்தின் சேவை எங்களுக்கு இன்னும் தேவை என்பதை கூறி அனைவரையும் இந்நேரத்திலே வருக என வரவேற்றுக் கொண்டு எனது தலைமை உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையினை நிகழ்த்தி சென்ற நமது பாடசாலையின் முதல்வர் திருமதிவான அருட்செல்வன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீள் புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு தொகுதி கட்டட திறப்பு விழாவில் அடுத்த நிகழ்வாக இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திருஞான சம்பந்த பிள்ளை ஞானசுந்தரன் அவர்கள், வலயக்கல்வி பணிப்பாளர், தீவக வலயம், சிறப்பு விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கல்வி வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் இப்போது சிறப்பு உரையாற்றுவார். புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மலை வித்தியாலயத்தின் மீள் புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு தொகுதி கட்டிட திறப்பு விழா நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற பாடசாலை முதல்வர் திருமதி அருட்செல்வன் அவர்களே, நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள இருந்த திரு லட்சுமணன் இளங்கோவன், முன்னாள் ஓய்வு நிலை பிரதம செயலாளர் வடமாகாணம் அவர்களே, மற்றும் இன்றைய நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற
செல்வி பொன்னம்பலம் ஜமுனாதேவி அறங்காவலர் வட இலங்கை சர்வோதயம் அவர்களே, திரு கணபதி பிள்ளை பரமலிங்கம் பொருளாளர் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் அவர்களே, மற்றும் இப்பாடசாலையின் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த இந்நேர வணக்கம். அதிபர் கூறியவாறு இப்பாடசாலையானது மழை காலத்திலே மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தது. எமது மாநகரி அமைச்சு செயலாளரும் நானும் ஒரு நாள் பாடசாலை மழை பெய்து கொண்டிருக்கிற நேரத்திலே இங்கே வந்து பார்த்தபோது வகுப்பறையில் மேலே அப்படியே தனி ஒழுகி வகுப்பறையெல்லாம் நிற்கலாத மாதிரி ஈரமாக மாணவர்கள் நினைந்து வந்திருந்தார்கள். வெளியிலிருந்து பாடசாலைக்கு வரும்போது வகுப்பறை நிலைமையும் அவ்வாறாக இருந்தது. எங்களோட சைடாலே நாங்கள் மாகாணத்துக்கு இந்த பாடசாலைக்கு உடனடியாக யுத்த வேலை மேற்கொள்ள வேண்டும் முன்மொழிகளை கூறியிருந்தோம். அதே வேளையில் அதற்குரியவாறு இந்த புங்குடுதீவு வாழ் பிரான்சில் இருக்கின்ற மக்கள் ஒன்றியத்தினரால் இந்த ஒரு பகுதியானது பொறுப்பெடுக்கப்பட்டு இவ்வாறாக திருத்தி இடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அனுமதியை அதிபர் எங்களிடம் கூறியிருந்தார். நாங்கள் முறையாக மாகாண கல்வி பணிப்பாளர் ஊடாக மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரின் அனுமதியை பெற்று இந்த வேலையினை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இது பூர்த்தியாக்கப்பட்டு உங்கள் பாவனைக்கு கையளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதை செய்த அந்த புங்குடுதீவு வாழ் மக்கள் பிரான்ஸ் ஒன்றியத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எமது தலையின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சிறுவாலங்கா பாடசாலையின் கட்டிடத்தின் மற்றைய பகுதியானது எங்களால் முன்மொழிவு செய்யப்பட்டு மாகாண கல்வி திணைக்களம், மாகாண கல்வி அமைச்சாலை, பிரதம செயலாளர் அலுவலகத்தாலேயும் அப்பொழுது முன்னாள் பிரதம செயலாளர் தான் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர். அவருடைய காலத்திலே இந்த சிறுவாலங்கா வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டு நடைபெறுகின்றது. ஆவணி மாதம் 4ஆம் தேதி அந்த கட்டிடமும் பாடசாலைக்கு கையளிக்கப்படும் என அதிபரிடம் அந்த திட்ட நிறைவேற்று குழுவினர் உறுதியளித்துள்ளார்கள். எனவே உங்களோட பாடசாலையானது அந்த கட்டிடமும் கையளிக்கப்பட்ட பின்னர் ஒரு புது மெருகுடன் புது பொலிவுடன் விளங்கும். அந்த வகையில் நீங்கள் மிகவும் மகிழ்வான கற்ற சூழ்நிலையில உங்களோட கல்வியை கற்று சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும். இம்முறையின் காப்போதா சாதாரண தர பரீட்சையில் 67% மாணவர்கள் காப்போதா உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். கற்பித்த ஆசிரியர்கள் நெறிப்படுத்திய அதிபருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஆண்டில் அது 85-90% அதிகரிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு நல்ல ஆசிரியர்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். முழுமையாக அவர்களை பயன்படுத்தி உங்களோட கற்றல் அடைவுகளை உரைத்தோடும் அதேவேளை இணைப்பாட விதான செயற்பாடுகளிலே நீங்கள் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இந்த விளையாட்டுத்துறை தமிழ் தின போட்டிகள், ஆங்கில தின போட்டிகளில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் பாடசாலைக்கும் வலயத்துக்கும் பெருமை தேடித்தர வேண்டும். மாகாண மட்ட போட்டிகளிலே வென்று தேசிய மட்ட போட்டிகளிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அங்கேயும் வெற்றியிட்ட வேண்டும் என்று கூறி உங்களை முழுமையான ஆளுமை உள்ளவர்களாக இப்பாடசாலையில் கற்கும் காலத்திலே நீங்கள் விருத்தி செய்து சமூகத்தில் நல்ல பிரஜைகளாக எதிர்காலத்தில் உயர் பதவிகளிலே இருந்து இந்த பிரதேசத்துக்கும் தீபத்துக்கும் வடமாகாணத்துக்கு நீங்கள் சேவையாற்றணும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. முதல் இருந்த கட்டட குறைபாடும் அதனை நிவர்த்தி செய்ததும் இவரிட காப்போதா சாதாரண பரீட்சையின் பெறுபேற்று சிறப்பையும் அடுத்து வருகின்ற காலங்களில் கல்வியில் சிறந்தும் இணைப்பாடு விதானங்களில் சிறந்தும் விளங்க வேண்டும் என்று ஆசிகளை கூறி அமர்ந்திருக்கின்ற எமது தீவக கல்வி வலய கல்வி பணிப்பாளர் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக விருந்தினர் உரை நிகழ்வின் வரிசையிலே சிறப்புரையை ஆற்றுமாறு செல்வி பொன்னம்பலம் ஜமுனாதேவி அறங்காவலர் வட இலங்கை சர்வோதயம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் மேல் புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு தொகுதி கட்டிட திறப்பு விழா நிகழ்வில் தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற
அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வித்தியாலய அதிபர் திருமதி வனிதா அருட்செல்வம் அவர்களே, இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள இருந்த திரு இலட்சுமணன் இளங்கோவன் ஓய்வு நிலை பிரதம செயலாளர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு திருஞான சம்பந்தன் ஞானசுந்தரம் ஐயா வலய கல்வி பணிப்பாளர் அவர்களே, கௌரவ விருந்தினராக இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சிவபாத சுந்தரம் சிவகுமார் கோட்டக்கல்வி பணிப்பாளர் வேலனை அவர்களே, திரு கணபதி பிள்ளை பரமலிங்கம் பொருளாளர் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் அவர்களே, மற்றும் இந்த வித்தியாலயத்தினுடைய ஆசிரிய மணிகளே, பழைய மாணவர்களே, பெற்றோர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். அதிசிறந்த நாள் இன்றைய நாள். அந்த வகையில் மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியதாக இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த புதிய கட்டிட திறப்பு விழாவானது பிரான்ஸ் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தினாலே சிறப்பாக வித்தியாலயத்தினுடைய ஒரு கட்டட தொகுதி புனரமைப்பு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே அனைவரும் மகிழ்ச்சியோடு கலந்திருப்பதை காண்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையிலே பிரான்ஸ் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியமானது கடந்த காலங்களிலும் இந்த வித்தியாலயத்தினுடைய பல்வேறு பணிகளிலே தொடர்பு கொண்டு இந்த வித்தியாலயத்திற்கான குடிநீர் தாங்கி மலசல கூடங்களுக்கான குடிநீர் நீர் விநியோக குழாய்கள் பொருத்துதல் மற்றும் பல திருத்த வேலைகள் போன்றவற்றை செய்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது இந்த கட்டட திறப்பு விழாவினை நான் நினைக்கின்றேன் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியில் இந்த கட்டிடத்தை புனரமைப்பு செய்ய கொடுத்திருக்கிறார்கள். கடந்த கூட்டத்திற்கு நான் இந்த மேடையிலே நின்றதற்கும் இன்றைய கூட்டத்தில் இதிலே கலந்து கொள்வதற்கும் இடையில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வினை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த கட்டடம் இருந்த நிலை மாறி ஒரு புது வடிவம் பெற்றிருக்கின்றது. நான் இந்த வித்தியாலயத்திலே தரம் 5 கல்வி கற்றிருக்கின்றேன். ஆனால் அப்பொழுது இருந்த நிலைதான் பல நூற்றாண்டு காலமாக ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்திருக்கின்றது. அந்த நிலையில் மாறி வருவதற்கு உந்து சக்தியாக இருக்கின்ற எமது புங்குடுதீவு கிராமங்களை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் புலம்பெயர் நாடுகளிலே பல அமைப்புகளை உருவாக்கி தங்களுடைய பங்களிப்பை தாங்கள் கற்ற பாடசாலைகளுக்கு அதை நினைவு கூறும் முகமாக பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. புலம்பெயர்ந்து வாழுகின்ற எமது பிரதேசங்கள் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் பாடசாலைகள் தாங்கள் கற்ற பழைய மாணவர்கள் என்ற ரீதியிலே அந்த பாடசாலைகளை புனரமைப்பது, அந்த பாடசாலைகளுக்காக ஒன்று கூடலுக்காக அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்து அந்த வித்தியாலயத்திலே கலந்துரையாடி எதிர்கால திட்டங்கள் தேவை என்பதை அந்தந்த ஆசிரியர்களோடு கலந்துரையாடி செய்வது, ஒரு விருந்தோசாரத்தினை ஏற்பாடு செய்து தற்பொழுது கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு தேவையான அடிப்படைகள் உதவிகளை செய்து கொடுப்பது, பல சுற்றுலா கண்காட்சிகளை காண்பிக்க உதவி செய்வது போன்ற பல்வேறு பணிகளை ஆற்றி வருவது இந்த கல்வி சமூகத்துக்கு எமது மாகாணத்தை சேர்ந்த மக்கள் பெருமளவிலே பெருந்த மனதோடு ஒரு உன்னதமான ஒரு உச்ச நோக்கத்தோடு இந்த கல்விக்கும் எதிர்கால சிறார்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் உதவி புரிந்து வருகின்றார்கள். அந்த வகையிலேதான் இந்த பிரான்ஸ் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியமானது காலத்துக்கு காலம் தாங்கள் கற்ற பாடசாலைகளின் ஒவ்வொரு அபிவிருத்தியாக புங்குடுதீவு மகா வித்தியாலயம், கமலாம்பிய வித்தியாலயம், ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளோடு பல பணிகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
எதிர்காலத்தில் அவர்கள் நினைக்கின்ற அவர்கள் கனவு காண்கின்ற நிலைக்கு இட்டு செல்வதற்கு இந்த வித்தியாலயத்தினுடைய நிர்வாகம், பெற்றோர்கள், சமூகத்தினுடைய ஆர்வலர்கள், பொதுமக்கள் அனைவரும் நிமிர்ந்து நின்று உற்சாகமாக வரவேற்று இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய முழு ஆதரவையும் உங்களுடைய முழு அர்ப்பணிப்பான சேவையையும் வழங்குவதனூடாக அவர்கள் பல்வேறு வகையான நிதி உதவிகளினூடாக எதிர்பார்க்கின்ற பல திட்டங்களை செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை என்னால் கூற முடியும். அந்த வகையில் பல நாடுகளிலே இருந்து வருகை தருகின்ற இந்த பாடசாலைகளில் கற்ற பழைய மாணவர்கள் பலர் தொடர்பு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதை எப்படி எந்த வகையான தேவைகளுக்கு உட்படுத்த முடியும் என்பதை எங்களுக்கு ஆராய்ந்து சொல்வதற்கு பல ஆலோசனைகளை வழங்குமாறு கேட்டதோடு நமது கல்வி நிலையங்களோடு தொடர்பு கொண்டு அந்த அதிகாரிகளினுடைய வேண்டுகோளுக்கும் பாடசாலை நிர்வாகத்தினுடைய வேண்டுகோளுக்கும் மாணவர்களினுடைய நலன் கருதி செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமன்றி ஒழுங்கமைக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்ற இந்த கட்டிடத்தினுடைய சிறப்புகளுக்கு, இந்த சுற்றுப்புற சூழல் அலங்காரங்களுக்கும் அநேகமாக நாம் பாடசாலை நிர்வாகமானது, பெற்றோர்கள், அபிவிருத்தி சங்கங்கள் போன்றவை முக்கிய கவனம் எடுத்து இதனை பராமரிப்பிலே முக்கிய கவனம் எடுக்க வேண்டிய தேவை எதிர்காலத்திலே இருக்கின்றது. நாங்கள் ஒரு கட்டிடத்தை அமைத்துவிட்டு ஒரு உதவியை பெற்று சமூகத்துக்கு கொடுத்து அடுத்த சந்ததியை வளர்க்க இருக்கின்ற நாங்கள் இது தொடர்ச்சியாக நடைபெற்று அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு இங்கே கல்வி இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே இதை பக்குவமாக பராமரிப்பதிலே எல்லோரும் ஒத்துழைத்தால்தான் அதனை செயல்படுத்த முடியும். அந்த வகையில் இந்த கட்டடம் இன்று போல் என்றும் இருக்க எல்லாம் உங்களுடைய கைகளிலே தான் இருக்கின்றது என்ற உண்மையை கூறி இந்த நிர்வாகத்தினை பொறுப்பேற்று நடாத்துகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு பொருளாளர் கணவதி பிள்ளை பரமலிங்கம் அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு புங்குடுதீவுக்கு வருகை தந்து எமது சர்வோதய நிலையத்திலே தங்கியிருந்து இரவு பகலாக இந்த கட்டட சிறப்பு விழாவினை ஒரு சிறப்பாக மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையிலும் அடுத்த சந்ததியினர் இதிலே கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அவர் என்னோடு கலந்துரையாடுகின்ற பொழுதெல்லாம் இந்த வித்தியாலயத்தினுடைய இந்த கட்டடத்தினுடைய வளர்ச்சி தங்களிலே இருந்து பின்னாலே தொடர்ந்து வருகின்ற சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இடமாக இந்த புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் திகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவோடு அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆற்றலும் அவருடைய ஆசையும் புங்குடுதீவு பிரான்ஸ் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய கனவாக நினைவாக என்றென்று நிலைத்து நிற்க எல்லாம் வல்ல இறையருளை பிரார்த்தித்து இங்குள்ள பணிகள் அனைத்தும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் துணையோடு சகல கலைகளும் பெற்று வாழ வாழ்க வளமுடன் என வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் நிறுவனத்தினர்கள் அனுசரணையுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மீள் புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு தொகுதி கட்டிட திறப்பு விழாவில் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்சின் எமது பாடசாலைக்கான செயற்பாடுகளும் புங்குடுதீவு மக்களுக்கான செயற்பாடுகளும் தொடர்பாகவும் இந்த கட்டிடத்தை நாங்கள் பொறுப்புடன் பராமரிக்க வேண்டும் என்றும் நமக்கு கூறியிருந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மிகவும் கௌரவ விருந்தினர் செல்வி பொன்னம்பலம் ஜமுனாதேவி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக பிரான்ஸ் ஒன்றிய அறிக்கை வாசிக்கப்படும். இவ்வறிக்கையினை திரு கணபதி பிள்ளை பரமலிங்கம் பொருளாளர் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் அவர்களினால் வழங்கி வைக்கப்படும்.
இளங்கோ அவர்களுக்கும் வலயக்கல்வி பணிப்பாளர் திரு ஞானசுந்தரம் அவர்களுக்கும் தோட்டக்கல்வி பணிப்பாளர் சிவகுமார் அவர்களுக்கும் வட இலங்கை சர்வோதயம் ஸ்ரீ யமுனாதேவி அவர்களுக்கும் கிராமசபை அவர்களுக்கும் ஆசிரியர் மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் எமது பூங்குடி பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் பேசும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு ஒரு பெருமை மட்டுமில்லை, பொறுப்பு கூட. நான் இன்று பேச இருக்கின்ற விடயம் பூங்குடி கிராமத்தின் நலனுக்காக வெளிநாட்டில் இருந்து தொடர்ந்து பணிபுரிந்து வரும் எமது பிரான்ஸ் மக்கள் ஒன்றியத்தின் சார்பில் நான் பேசுகிறேன். நான் கடந்த வருடம் 2024 ஆண்டு சித்திரை மாதம் எமது ஒன்றியத்தின் நிர்வாகத்தினுடன் பாடசாலையில் வந்து பார்வையிட்ட போது வகுப்பறைகள் பல இடங்களில் சேதமடைந்துள்ளதையும் கூரைகள் சேதாரமடைந்திருப்பதையும் கண்டோம். இதனை புனரமைத்து தருமாறு அதிபர் கேட்டதற்கு இணங்க நாங்கள் எமது பிரான்ஸ் பூங்குடி மக்கள் ஒன்றியத்தின் சார்பில் 4.7 மில்லியன் பணம் செலவழித்து இன்று பாடசாலை சமூகத்திடம் ஒப்படைத்திருக்கின்றோம். பாடசாலை மாணவிகளின் கல்வி வளர்ச்சி அக்கறை கொண்டு பண உதவி செய்த பிரான்ஸ் வாழ் பூங்குடி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பாடசாலையை மீள்புணர்வு பணிகளில் மிக திறம்பட செயல்பட்ட திரு தம்பா அவர்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் எமது ஒன்றியத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தமது சிரமங்களை பொருட்படுத்தாமல் இவ்விழாவுக்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் எமது ஒன்றியத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பாடசாலைக்கு 2005 ஆண்டு தண்ணீர் தாங்கி அமைத்து கொடுத்துள்ளோம். 2010 ஆண்டு மாணவிகளுக்கு பாடசாலை சீருடை வழங்கியிருந்தோம். 2021 ஆண்டு நிலப்பிரதி இயந்திரம் வழங்கப்பட்டது. 2024 ஆண்டு மாணவிகள் சுற்றுலா செல்வதற்கு உதவி வழங்கப்பட்டது. 2025 ஆண்டில் வகுப்பறைகள் மீள்புணர்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து இப்பாடசாலை மாணவிகள் கல்வியிலும் வாழ்விலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பல உதவிகளை பிரான்ஸ் பூங்குடி மக்கள் ஒன்றியம் தொடர்ந்து செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலான இறைவனை தாழ் வணங்கி இவ்வுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரான்ஸ் ஒன்றிய அறிக்கையை எங்கள் முன்னிலையில் வைத்துக் கொண்ட திரு கணபதிப்பள்ளி பரமலிங்கம் பொருளாளர் பூங்குடி மக்கள் ஒன்றிய பிரான்ஸ் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வின் இறுதி நிகழ்வாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதம விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது தீவக வலயக்கல்வி பணிப்பாளர் திரு ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கான ஒரு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்பட உள்ளார். அடுத்ததாக இன்று கௌரவ விருந்தினராக வருகின்ற அறங்காவலர் வட இலங்கை சகோதரியர் செல்வி யமுனாதேவி அம்மா அவர்களுக்கான பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படும். பெருமலிங்கம் அவர்கள் நேர்கிறார். நன்றி. அடுத்ததாக இக்கட்டிடத்திலே கடந்த 7-8 மாதங்களாக ஓய்வு என்று மிகவும் பொறுப்புணர்வான நிலையிலே பொறுப்பேற்று இதனை நிறைவேற்றி இன்று எங்கள் கையிலே ஒப்படைத்திருப்பதற்கு பிரதான முயற்சியாளராக தொழிற்பட்ட தம்பா என்று அழைக்கப்படும்
குஹசிலன் அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெறுகிறது. நன்றி. இந்த கட்டிடத்தை ராப்பகலாக தன்னுடைய ஊதியத்தை கூடுதலாக பெறவில்லை. தம்பா என்பவர் கூடுதலாக இரவு பகலாக இந்த கட்டிடத்தை மாணவ செல்வங்களுக்காக கட்டி தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி கடன் நீங்க செலுத்த வேணும். அவர் என்றும் உங்களுக்காகவே தன்னோட பணியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த கூடிய பால்ஸ்மங்கள் ஒன்றியத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடசாலை அதிபர் அவர்களுக்கு எமது துணைவியாராக பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். அடுத்ததாக எமது பாடசாலையில் எந்த பிள்ளை பாடசாலைக்கு ஒழுங்கற்ற வரவென்றாலும் உடனே பாடசாலைக்கு வந்து போனடுத்துடனே நான் ஆரம்பி சென்று அந்த வழியிலே எங்களுடன் பின்னிப்பிணைந்து எங்கள் மாணவரின் வரவினை சீர் செய்வதற்காக எமது கிராமத்தில் கிராம உத்தியோகராக இருக்கிற திரு கிருஷ்ண யுவராஜ் அவர்களுக்கான பொன்னாடை. இவற்றிற்கு மேலாக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது நிலையத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் திரு யூட் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வருகை தருகிறார். எமது பாடசாலைக்கு ஒவ்வொரு நாளுமே வருகை தந்து கட்டிடங்களின் ஒவ்வொரு பகுதியும் செய்யப்படும் போது கூரை என்ன தரை என்ன செய்யப்படும் போது எங்களுக்கு மிகவும் நேர்த்தியான வேலை நன்றாக இருக்கிறது கூறிவிட்டு செல்லும் பொழுது மிகவும் பெருமைப்பட்ட நாங்கள் திரு தம்பா அவர்களை நினைத்து அந்த வகையிலே தனது சிரமத்தையும் பாராமல் தினமும் வருகை தந்து எங்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுகளையும் வழங்கிய திரு யூட் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இறுதியாக நன்றி உரை இடம்பெறும். நன்றி உரையை எமது விஞ்ஞானவாத ஆசிரியர் திரு விஜயராஜ் அவர்கள். நம் கடமை. அந்த வகையிலே இன்றைய விழா சிறக்க எல்லா வகையிலும் அருள் வழங்கிய இறைவனுக்கு முதலில் நன்றிகள் உரித்தாக்குக. புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் அனுசரணையுடன் யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் மீள் புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு தொகுதி கட்டிட திறப்பு விழாவில் நிகழ்வினை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் முதல்வர் திருமதி அருட்செல்வன் அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்த போதிலும் அவரின் இயலாமை வர முடியாமை காரணமாக இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள முடியாமை போன பிரதம விருந்தினர் திரு லட்சுமணன் இளங்கோவன் ஓய்வு நிலை பிரதம செயலாளர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் சிறக்க பங்கு கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தீவக கல்வி வலய கல்வி பணிப்பாளர் திரு ஞானசுந்தரம் பிள்ளை ஞான சம்பந்தன் பிள்ளை ஞானசுந்தரன் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய நிகழ்வில் கௌரவ விருந்தினர் வரிசையிலே திரு சிவபாத சுந்தரம் சிவகுமார் கோட்டக்கல்வி பணிப்பாளர் வீரனை அவர் இன்று இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள முடியாமல் இருந்த போதும் அவருக்கு இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வட இலங்கை சர்வோதய அறங்காவலர் செல்வி பொன்னம்பலம் ஜமுனாதேவி அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கட்டிட திறப்பு விழா முழுமை அடைவதற்கு
பூரண ஒத்துழைப்பு நல்கிய புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் சமூகத்தினருக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் கௌரவினர் பட்டியலில் திரு கணபதி பிள்ளை பரமலிங்கம், பொருளாளர், புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் அவர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்வின் கௌரவினர் வரிசையிலே எமது கிராம அலுவலர் கிறிஸ்டி ஜுவராஜா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த கட்டிடம் முழுமை அடைவதற்கு இரவு பகல் பாராது தமது சேவைகளை வழங்கி இந்த கட்டிடம் இன்றைய நிகழ்வு பாடசாலையை கையளிப்பதற்கு பெரிதும் துணை நின்ற கட்டிட ஒப்பந்ததாரர் தம்பா மற்றும் அவர்களது ஊழியர்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த கட்டிட புனரமைப்புக்கும் பாடசாலை வளர்ச்சிக்கும் நம்முடன் கூட நிற்கின்ற எமது பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் நலம் விரும்பிகள், எமது பாடசாலை ஆசிரியர் சமூகம் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் பாடசாலை சமூகம் சார்பில் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து இந்த நிகழ்வானது பாடசாலை கீதத்துடன் இனிதே நிறைவடைகிறது. மன்னிக்க வேண்டும், இந்த நிகழ்வில் முழு அனுசரணையுடன், அதாவது கட்டிட புனரமைப்பு முதல் இந்த நிகழ்வின் சகல ஏற்பாடுகளும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் மற்றும் விருந்தினர்களுக்கான சிற்றுண்டி மற்றும் ஏனைய ஏற்பாடுகளுக்கும் ஒளி அமைப்பு மற்றும் ஒளிப்பட பதிவு ஆகியவற்றிற்கும் அனுசரணை வழங்கிய புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் மக்களுக்கும் இந்த தருணத்தில் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு இத்துடன் நன்றி உரையை நிறைவு செய்து பாடசாலை கீதத்துடன் இந்நிகழ்வு நிறைவடைகிறது. பாடசாலை சமூகத்தின் சார்பிலே புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்சினருக்கான ஒரு சின்ன நினைவு சின்னம் ஒன்றை நாங்கள் வழங்குள்ளோம். அதை எடுத்து சென்று உங்கள் பிரான்ஸ் ஒன்றியத்தினர் வழங்குவார்கள். அப்படியே இல்லைங்க. ஓகே சரி.
பார்க்கணும்.